జై శ్రీ మాత్రే நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா? அதுல வந்து காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அங்க இறைவன வழிபாடு பண்ணிட்டு, நீர்மோரோ அல்லது பானகமோ வந்து தானமா குடுக்கலாம். உங்கனால முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா குடுங்க. நீர்மோரு அப்படின்னா, பெரிய அண்டா அண்டாவாலாம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்கனால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது குடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம், தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு, அ மா பானகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ உங்கனால என்ன முடியுதோ அத நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துலருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் வந்து நீங்க வந்து வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான் ஏன்னா, குரு வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப பலத்த இழக்குறாரு. அப்போ வந்து என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது, தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா, மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு வந்து அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி ச புதன். அவரு கூட வந்து சூரியன் சேர்றாரு. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு, இந்த மாரி இதுலலாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா, தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா, அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்டின்னா, உபாசனை, குருபலம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி வந்து தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது.
தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6 சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6 அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. புரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்தில சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா, எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா, பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா, அந்த இடத்துலேருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போகாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இப்போ இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அ கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டுருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 கூடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே, நல்ல அமைப்புகள் வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா, புகழ், பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு நற்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால, துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்டின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. கால பைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பு அப்டிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம்
சார்ந்த விஷயங்கள்ல கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ, அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும். காசு, பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளோதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது, இங்க அத பண்ணு அது நல்லாருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லாருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது.
ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாம எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்கள்லாம் வந்து முதலாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே பொறுமையாக செயல்படணும், கடன் வாங்காதீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 7ஆம் இடத்துல குரு இருக்காரு, கூட சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களோட லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டு அதிபதி. ஸோ 5க்கும் குழந்தைகள் மூலியமாக சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களுக்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாற்றங்களும் உங்களோட வீட்டில் நடந்துட்டுருக்கும். அவங்களுக்கு ஸ்கூல் பார்க்கலாம், வேறு இடத்துல பார்க்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடம் மாற்றம், இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அது மூலியமாக விரயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டுறது இதுவே பார்த்தீங்கன்னா அது ஒரு விரயம். அதாவது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி போயிட்டுருக்கிற விஷயத்தில் இப்போ மாற்றும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனசு, உங்களோட எண்ணங்கள், அப்போ வந்து நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு விரயங்கள் இருக்குது. ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவோம், இங்கே ட்ராவல் போகலாம், அப்ராட் போகலாம், சரி அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம இங்கே ஃபிலிம் போகலாம் அப்படிங்க 1000 ரூபா நீங்கள் பிளான் பண்ணுவீங்கன்னா அங்கே 10,000 ரூபா செலவு ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம இஷ்டப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு போகும்போது அங்கே ரெடியாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா செலவையும் பண்ண வச்சு கூட அழகாக ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார். அந்த பிரச்சனை பேசக்கூடிய வாயும் கொடுத்துருவார். ஒன்னால தான் நான் இந்த செலவே பண்ணேன், நம்மளும் போயிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அப்புறம் கடைசியில் யாரை ப்ளேம் பண்ணுறது? அந்த டென்ஷனை நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். காசு வரும், கண்டிப்பாக வந்து காசு வரும், ஆனால் அதுக்கு கைக்கு மீறின செலவும் வரும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்லேயே நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி 7க்குரிய ஒரு பாதகாதிபதி போய் எங்கே உட்காந்துட்டார், இப்போ 6ஆம் இடத்துல போய் சூரியனோட வீட்டில் உட்காந்துட்டார். 9ஆம் இடத்துக்குரிய சூரியன் போய் அழகாக வந்து 6ஆம் இடத்துல உட்காந்தாச்சு. ஸோ லக்னத்தில் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, இப்போ சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சுக்கிரன் இருக்கார், ஸோ சூரியனோட புதன் இருக்கார். அப்போ 7க்குரிய ஒரு 6 அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா மனைவிகள் கணவரிடையே வந்து பிரச்சனைகள் நிலவும், அது மூலியமாக சிறு பிரிவினைகள் உண்டாகும். 7க்குரியவர் 6லோ 8லோ 12லோ இருந்தால் இந்த சம்பவங்கள் நடந்தே தீரும். அப்போது இந்த மாதம் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. சண்டை போட்டால் தயவு செஞ்சு அந்த சண்டையை கண்டினியூ பண்ணாதீங்க.
பிரிந்து போகிற அளவுக்கு கூடிய எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்து இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் ஆகும்? ஆல்ரெடி சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. 2, 3 குடும்பம் அங்கேயுமே பாதிக்கப்பட்டிருக்கு, கோச்சார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஹெவி ஹெக்டிக்கான ஒரு க்ரூஷியலான ஒரு சிச்சுவேஷன் தான் அது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமுதாயம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணாமே, அவங்க எதாவது ப்ராப்ளம் பண்ணாலுமே அதை பொறுமையாக ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் குருவோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான், எல்லாமே தெரியும், எல்லாமே கரெக்டாக பண்ணுவீங்க. ஆனாலும் சில டைமில் நம்ம பிளாங்காகவும் பிகாஸ் ஆஃப் திஸ் கோச்சார கிரகங்கள். ஸோ இதை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லேருந்தும் நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேத்துக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம், பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின், அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை.
அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடிகிறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தடையானால் இந்த மாதம் பிறந்த உடனே சுக்கிரனும் சப்தமத்தில் வர்றார். 6/11 அதிபதியும் சப்தமத்தில் வர்றதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடும்.
இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பெரிய விசேஷம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் சூரியன், புதன் 2 பேருமே 6ஆம் இடத்துல இருக்கார். 6, 7 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரன் 7ஆம் இடத்துல போகிறார். 7, 6 பரிவர்த்தனை, 6, 7 பரிவர்த்தனை இருக்கிறது மூலியமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. 26/5/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பெயர்ச்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடியனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. என்னால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருந்த மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சப்தமத்தில் புதன் வருவார். 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போவார். எப்போது 26/5/2026 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு தாய்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன், புதன் 2 கிரகங்களும் இருக்குது. அது தவிர 7ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால திருமண யோகம் வரும். அதை தவிர 8ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரனும் போகும்பொழுது தனகாரகன் தனஸ்தானத்தையே பார்ப்பார். அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி வேறவர். அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள், வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அசுரத்தனமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. சில தடங்கல்கள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய முயற்சிகளை பார்க்கும்பொழுது சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருதுன்னா 21/5 23/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். 21, 22, 23 3 நாள். 23ஆம் தேதி கார்த்தால வரலும், அதாவது 2.25 நாள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுவோம். எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம்? மோர் இது கொடுங்க. இந்த வைகாசி மாதத்தில் வெயில் வேறு, அக்னி நட்சத்திரம் வேறு, வெயில் வேறு இருக்கும். அதனால் வழிபோக்கர்களுக்கு மோர் கொடுங்க. அது ஒரு நல்ல விசேஷம். அதுவும் அந்த கருவேப்பிலை, அதை தவிர கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மோர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்களேனால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டுண்டே வாங்க. ஆஞ்சநேயர் சாலிசா சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதுவும் வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்தில் என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியாக நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஜென்ரலாக என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உலக ரீதியாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்டில் மாற போகிறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்கார். அப்போது இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு. அப்போது நினச்சி பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்கே இருக்கு? ஸோ மேஷத்தில் இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்கள், பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறையா ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நடக்க போகுது. நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ளே அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பெருசாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போது வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மளெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும்,
நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4க்கும் 5க்கும் உரியவர் சனி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ நம்மளுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுகஸ்தானம், 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாமே போட்டு ஒரு அலக்கழிச்சிருக்கும். அலக்கழிச்சிட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இன்னும் சனி மாறல இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃபுட் மூலியமாக சில டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து வருமானங்கள், அதுக்கு முன்னாடி அந்த லாபங்கள், ஏதாவது வேலைகள் மூலியமாக இப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வரும்போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏதாவது வந்து கோயிலுக்கு போகிற மூலியமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களை அறியாமல் நீங்கள் கோயிலுக்கு போகிறது, இல்லை வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, இல்லை யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சும்மா இன்னைக்கு ஈவினிங் இந்த கோயிலுக்கு அது மூலிமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அது வந்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரொம்ப பாதிச்சுக்கோங்க. கொடுத்த பணம் வராது, எக்ஸ்ட்ரா பணம் வேணால் செலவாகுமே தவிர கொடுத்த பணம் வராது. குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக போகிற கேரக்டர் தான், பட் இருந்தாலுமே கொஞ்சம் இனிமே அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. ஸோ 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கும்போது எதிரிகள் மூலியமாக இருந்தாலும் நண்பர்களும் 6ஆம் இடத்தையே குறிக்கும். ஸோ நண்பர்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், அதன் மூலியமாக இந்த பேசாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ வந்து குழந்தைகள்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வைகாசி மாதம் அப்படிங்கும்போது சுப செலவுகள், ஒரு அசெட் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நிறைய நாள் நீண்ட நாள் தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இப்போ ஒரு இடம் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, விற்காம இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான மனிதர்கள் வருவாங்க. ஏன்னா 10ல் குரு வரும்போது உங்களுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய அந்த ஸ்தானத்தை குரு இயக்குறாருன்னு அர்த்தம். உங்களுடைய லக்னத்துக்கு அவருக்கு 3ஆம் இடம் 6. ஸோ 3, 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயங்கள், ஏன்னா 3, 6 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் 6ஆம் இடம் ஸ்ட்ராங்கான மறைவு ஸ்தானம். அவர் 10ஆம் இடத்துல வரும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன குரு மூலிமா மறைவு வழி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்ன நம்ம வந்து ஒரு 1 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 10 ரூபா வரக்கூடிய விஷயங்கள் வந்து குரு தருவார். ஸோ அந்த கரெக்டான அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்கள். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து நீங்கள் குரு அப்படிங்கிறது நகை, ஸோ நிறைய நகை வாங்கலாம். என்னதான் இருந்தாலும் ஃபினான்ஷியலில் வந்து இப்போது நகை நிறைய ஜாஸ்தியாக இருந்தாலும் காயின்ஸாக வாங்கி கிடைச்ச காசில் சேர்த்து வைங்க. பிற்காலத்தில் அது பெருசாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ நீங்களுமே 6ஆம் இடம் ஆக்டிவேட் இருக்கும்போது மற்ற நோயாளிகளுக்கு உதவி செய்யும்போது தன்னுடைய ஸ்ட்ரெஸ், தன்னுடைய பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். பொதுவாக வந்து ரொட்டேஷனுக்கு இந்த டைமில் மணி வாங்க வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, என்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை சார்ந்த ஒரு வக்கீலாக இருக்கீங்க அப்படின்னா, பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கும்போது அது பிரச்சனை தராது. ஏன்னா எல்லாத்தோட பிரச்சனையும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியாக இல்லாமல் மற்ற ஒரு நார்மலாக வேலைக்கு போகிறவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதமாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள்,
உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலிமா உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி சனி 3ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துல வந்து இப்ப இந்த மாதம் பிறக்கும் போது வந்து சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல, மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வர போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக வந்து அஷ்டமத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழில தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகளை கொடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்தை பார்க்குது. அது போக சூரியனும் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்க்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வந்து அது இல்லாம செவ்வாயும் பார்க்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குது. லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஆசை, அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அதை பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேற போகுது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். பார்வைகள் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலயும், செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கறதுனாலயும், நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும், பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளை காட்டி பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய லெவல்ல பிரபலியமாகக்கூடியது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது வந்து என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் குடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது, ப்ரொமோஷன் குடுக்கறது, வெளியில வந்து வேற பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுடுங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குது. கொஞ்ச நஞ்சமா இல்ல. அதிர்ஷ்டத்த வாரி வாரி வழங்க போகுது. அந்த மாரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றது தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைய நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து நிப்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தைய விடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருது. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிரும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவர் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது.
கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும், அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்கள ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும் தான் நெறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால, வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அது வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எத தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏது மேடம் இந்த காலத்துல விக்கிறதுல நகையான்னு கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன், 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாரி இல்லன்னா ஒரு 1/2 பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும், குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு பணத்த ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பொருளாதாரத்த வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது, ஒருத்தருக்கு எந்த வித பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிய தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகிறது. அதே மாரி அவங்க போய் உயர் அதிகாரிகள் வந்து, "நீ வா எனக்கு அசிஸ்டன்டா வான்னு" கூப்பிடுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க. உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும், யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அத மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்டின்னா, ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு நிவர்த்தி. அதாவது திடீரென்னு லாட்டரி, புதையல் அமைப்புகள் இருக்கு இந்த மாசம். உழைக்காத வருமானம் இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஒரு சிலருக்குலாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்வளோ நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்னர்லாம் வெளில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நெறைய வாய்ப்புகள், அதே மாரி காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சிய நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெர்சனா நீங்க மாறுறது, அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எத தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எத தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு. அதே நேரத்துல மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து
சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, அது திருமணத்துல போய் முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள், ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரக சேர்க்கைலாம் இருக்கனால, ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது. தெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து தான் நிகழப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து வைகாசி மாதம் 15 தேதிக்கு மேல குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். அது போக 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது நல்லது. அது கூட உங்களுக்கு 2 கூடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல அதாவது பலம் பெறுறாரு. ஒளி கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரியனும், சந்திரனும். அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். பலவித தோஷங்கள போக்கக்கூடியது. கோடி தோஷத்த போக்கணும் அப்படின்னாலே, அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால மட்டும் தான் முடியும். அதுவும் வருமானத்த குடுக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு 2 கூடையவர் யாருன்னா சூரியன். அவரு தான் 11ல இருக்காரு. அது போக உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் அடையறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடையறாரு. இது ஒரு நல்ல நன்மை. குருவும், சுக்கிரனும் இணைவு உங்களுடைய ராசியில. அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்ல முடியும். காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறைவு இருக்காது. வருமானம் எந்த வகையில வருதோ, அதே வகையில செலவுகளும் உண்டு. ஆனா, அது எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறது, இது மாரி பயனுள்ள செலவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஆனா, நல்ல வருமானமும் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சிய தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில்ல நல்ல அற்புதமான வளர்ச்சிகள். வளர்ச்சி, 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 மென்மேலும் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலம் ஆகுறாரு. அவரு தான் உங்களுக்கு 5 கூடையவர். அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறனால, 10ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான பலன்கள் தான். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, தொழில் அதுக்கு உண்டான கிரக நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா, கோச்சாரத்துல இந்த மாதம் வந்து நல்ல நிலையில தான் இருக்கு. அற்புதமான பலன்கள் அப்டின்னே நம்ம சொல்லலாம். அவ்ளோ விஷய நன்மைகள் இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், லாபத்த ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறுறாரு. 6ஆம் இடம்ங்கிறத சர்வீஸ குறிக்கக்கூடியது தான். அதுவே வந்து உச்சம் பெறும்போது, என்ன அப்டின்னா, பலவித எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். திடீர்னு நல்ல அம்ச யோகம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. புரமோஷன் கிடைக்கும். டபுள் புரமோஷன் கிடைக்கும். டபுள் சேலரி இன்கிரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனும், வ அ ஒர்க் பிரஷரும் கூட வரும். ஏன்னா 6 குடையவரா இருக்காரு. அப்போ வந்து காசு பணத்த குடுக்கும்போது, கூடுதலா பணிச்சுமையும் அவரே குடுத்துருவாரு. அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே வந்து அஞ்ச மாட்டீங்க நீங்க. கூடுதலான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். சுக்கிரன் கூட இருக்காரு. அதாவது குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியில. 11 கூடிய சுக்கிரன் கூட இணையறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், புரமோஷன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சம்டைம் உங்களுக்கு வருமான தடைகள குடுக்கலாம். அல்லது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்காம இருக்கலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன சங்கடங்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. ராகு, கேதுக்கள் அப்டின்னாலே கடகராசிய பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதுதான். பொதுவா ராகு, கேதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு துர்க்கை வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. இல்ல அப்டின்னா தேவையில்லாத பிரச்சனைகள். கடகராசியில இருக்கவங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்ல கேது உடைய திசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அப்டின்னா, கட்டாயம் கணபதி வழிபாடோ அல்லது வந்து துர்க்கை வழிபாடோ பண்ணிக்கங்க. ராகுக்கு துர்க்கை, காளி. கணபதிக்கு
கேதுக்கு வந்து கணபதி ஒன்லி விநாயகர் தான். இதுக்கு அடுத்து சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இத பண்ணாலே உங்களுக்கு குடும்பத்தில எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க. குடும்பத்தில இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிரும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அது நம்ம தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். முக்கியமா வந்து கடகராசிக்காரங்க வந்து பொதுவா என்னன்னா, ஃபேமிலிக்காக நெறைய கஷ்டப்படக்கூடிய நபர் தான். ஆனா, சம்டைம் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியாம போகும். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவும், பொறுமையும் இருக்கணும். நிதானத்த கடைபிடிக்கணும். யோசிச்சு பேசணும். கடகராசிக்காரங்க அது மாரி பேசல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள கையாள்ற மாரி வந்துரும். ஏன் அப்டின்னா, கேதுவுடைய வேலையே என்னன்னா, பொருளாதாரமும் சரி, உறவு நிலையும் சரி, பிரிச்சு எடுத்து உங்களைய சன்னியாசி ஆக்குறது தான் முதல் வேலையா செய்வாரு. கேது வந்து ஒரு யார வாழ வைப்பாரு அப்டின்னா, சன்னியாசிகள தான் வாழ வைப்பாரு. புகழ் பெற வைப்பாரு. ஆனா, அந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாரு. இந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்கள குடுப்பாரு. ஏன் அப்டின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அங்க கேது வரதுனால சண்டை சச்சரவுகள உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொதுவா இவ்ளோ நாளா அஷ்டமத்து சனியிலருந்து இப்ப தான் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது ஆல்வேஸா உண்மையாவும் இருக்கலாம், எதார்த்தமாவும் இருக்கலாம். பொதுவா கடகராசியில எதார்த்தமா இருப்பாங்க. உண்மையா பேசுவாங்க அதிகமா. ஆனாலும், உங்களுடைய உண்மையும், எதார்த்தமும் மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்டின்னா, உங்களைய வெயிட் பண்ணி பழி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் ஆளாகுறீங்க? அதனால மேக்ஸிமம் அமைதியா இருக்கிறது பெட்டரு. அதே நேரத்துல ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு பிரச்சனைய முடிக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காதீங்க. முக்கியமா 11ல சூரியன் இருக்கு. மூத்த வழி சகோதரன் ஆதரவு, சகோதரி ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன விஷயங்கள நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்சஸ் ஆகும். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடம். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால, திருமணத்தில இருந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமண பிராப்தம் இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்கறனால, இந்த மாதம் வந்து 5ஆம் இடத்திற்கு கூடுதல் பலம் இருக்கனால, வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா, சூப்பரான அமைப்பு இருக்கு. அப்டின்னா, புத்திர பாக்கியம், சந்தான லாபம் இதெல்லாமே இருக்கு. மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுப்பாரு. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்பு. குடும்பத்துல நான் ஆல்ரெடி சொன்னது தான். கணவன் வழி வந்து ஏதாவது பேசும்போது வார்த்தைகள விட்டுறாம கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள கவனமா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. ஆடை, ஆபரண சேர்க்கை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. பெண்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான மாசங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வந்து பலம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோடைய பார்வையும் வேற இருக்கனால, புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பேரு, புகழ் ஈஸியா கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியுங்க. பொதுவாவே நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கடக ராசிக்கு எந்த துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும், ஐஸ்வர்ய பிராப்தமும், தெய்வத்துடைய அனுகூலமும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மாசமா தான் இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, நீங்க நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா 4க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில பலம் பெற்றிருக்கனால, பதவிகள்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, நீங்க வளர்ச்சி அடையறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிகழும்ங்க. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெனச்சது தான் அப்படியே நடக்க போது. கடக ராசிக்கும், தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு மிக நெருங்கின தொடர்புகள் கூட இருக்குது. ஏன்னா, கடகராசியில ஒரு கிரகம் இருந்தாலே, அவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய
பங்கு வகிப்பாங்க அப்படின்னுலாம் காலங்கள் பேசியிருக்கு. அதனால இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா குருபலம் வருது. சூரியன் ராஜ கிரகம் வந்து ஏன்னா ராஜ கிரகங்கள் என்னென்னன்னா, சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே அற்புதமான மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம, கடக ராசிக்கு அற்புதமான பலன்களா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இருக்கு. நான் எடுத்தோனே என்ன சொன்னேன்னா, கோடி தோஷ நிவர்த்தின்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு. அப்போ கடக ராசியில இருக்கவங்களுக்கு அரசியல் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, காசு, பணம், பொருளாதாரம் இது 2மே நல்ல உயர்வான நிலையில தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.